திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலயமா பணம் சம்பாதிக்க கீழே உள்ள நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவாவென்ப எல்லா உயிர்க்கும் மெஞ்ஞாற்றும் தவா பிறப்பினும் வித்து. எல்லா உயிர்களுக்கும் எந்த காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும் இதைதான் ஆசை என்று பெரியோர் கூறுவர். அவாவென்ப எல்லா உயிர்க்கும் மெஞ்ஞாற்றும் தவா பிறப்பினும் வித்து. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டா வரும். பிறவாமையை எப்போது விரும்புகிறோமோ அப்போது அந்த நிலை நமக்கு வர வேண்டும். ஆசையற்று இருப்பதை விரும்பும்போதுதான் அந்த நிலை நமக்கு உண்டாகும். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். வேண்டாமை என்ன வீழ்ச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அஃதொப்பதில். எந்த பொருளையும் விரும்பாமல் இருப்பது போன்ற சிறந்த செல்வம் பூமியில் வேறு ஒன்றுமில்லை. வானுலகத்திலும் இதற்கு ஒப்பானது இல்லை. தூய்மை என்ப தவாவின்மை மற்றது வாய்மை வாண்டவரும். மன தூய்மை என்பது ஆசை இல்லாமல் இருப்பதே. ஆசை இல்லாமல் இருப்பதோ மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும். அற்றவர் என்பார் அவாவற்றார் மற்றையார் அற்றாக அற்றதிலர். ஆசை அனைத்தும் விட்டவரே துறவி எனப்படுவார். மற்றும் துறவாதவர் தூய துறவியாக மாட்டார். அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா. ஒருவரை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையே ஆகும். எனவே ஆசைக்கு அடிமையாக கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும். அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும். ஒருவன் ஆசையை முழுவதும் ஒழித்தால் அவன் கெடாமல் வாழ்வதற்கு உரிய நல்ல செயல் அவன் விரும்புமாறு வாய்க்கும். அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும். அவாவில்லார்க்கில்லார்க்குத் துன்பம் துண்டேல் தவாவது மேன்மேல் வரும். ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை. ஆசை உண்டானால் அதைத் தொடர்ந்து இன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும். இன்பம் இடையறா தீண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கிடீன். பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும். இன்பம் இடையறா தீண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கிடீன். ஆறா இயற்கை அவானிப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். இயல்பாகவே எழும் அடங்காத பேராசை அகற்றி வாழும் நிலை நீங்காத இன்பத்தை இயல்பாகவே தரக்கூடியதாகும்.